Hello students, welcome to our channel MathLadder. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா duality and simplex method. Dualityனா என்ன, primal problemனா என்ன, dual problemனா என்ன, அதில் இந்த மூணு ரூல் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஐடியாஸ் கிடைக்கும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ரூல் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளை பொறுத்த மட்டும் நம்மகிட்ட ப்ரைமல் ப்ராப்ளத்தோட ஆன்சர்ஸ் இருக்குது, அதோட ஃபைனல் ஆப்டிமைசேஷன் டேபிள் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து டூயல் ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்யூஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது தான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட டூயல் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் இருக்குது, ஓகே, அதுலேருந்து எப்படி ப்ரைமலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது தான் ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் த ப்ரைமல் ஆர் டூயல் ப்ராப்ளம் இஸ் அன்பவுண்டட், ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு அன்பவுண்டட் சொல்யூஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த அதர் ப்ராப்ளம், ஓகே, ப்ரைமல் ஆர் டூயல் ப்ராப்ளம் டஸ் நாட் ஹாவ் எனி ஃபீசிபிள் சொல்யூஷன். அதுதான் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம். இந்த 3 ரூலில் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் ரூலில் யூஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டேன், தேர்ட் ரூலில் யூஸ் பண்ணி இன்றைக்கி வீடியோ போடுறேன். இதான் நம்ம எடுத்திருக்க ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, maximum z is equal to 4x1 plus 2x2, x1 plus x2 greater than or equal to 3, x1 minus x2 greater than or equal to 2, x1, x2 greater than or equal to 0. என்ன கேட்டிருக்கானா, write down the dual of the following LPP and solve it. dual எழுதி அதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு dual எழுதிக்குவோம். dual எழுதுறதுக்கு முன்னாடி ப்ரைமல் கரெக்டான ஃபார்மில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ரைமலை பொறுத்த மட்டும் எப்படின்னா, இப்போ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபுல்லாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபாலோ பண்ணணும், பட் இதில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபாலோ பண்ணுது. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரைமலை நம்ம ரீரைட் பண்ணிக்கிட்டோம்னா அதுலேருந்து டூயல் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி. ப்ரைமலை நான் ரீரைட் பண்ணுறேன். மேக்ஸிமம் இது ஈக்குவல் டு 4x1 ப்ளஸ் 2x2 சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எழுதணும்னா -x1 -x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -3. அடுத்து ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக மாறிடும். அடுத்து -x1 ப்ளஸ் x2 மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -2. என்னோட x1, x2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ ப்ரைமல் எழுதிட்டோம். ஸோ ப்ரைமல்லேருந்து நான் எதுக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா டூயலுக்குள்ளே வரணும். ஸோ ப்ரைமல்லேருந்து டூயல் மாறுறது நமக்கு ஈஸி. இது அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக நம்ம எழுதுகிற மாதிரி எழுதுவோம். இப்போ மேக்ஸிமம் இருக்கனால டூயல் எப்படி எழுதுவோம்னா மினிமம் இதர் ஸ்டார், ஓகேவா, ஈக்குவல் டு, இப்போ நம்மகிட்ட 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறனால நமக்கு 2 வேரியபிள் தேவைப்படும். அந்த 2 வேரியபிளும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் y1 y2 நேம் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஆஃப் த ப்ரைமல் வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ -3y1 -2y2 இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் அ டூயல். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன பண்ணுவோம்னா, x1ஓட கோஎஃபிஷியன்ட் கலெக்ட் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், x2ஓட கோஎஃபிஷியன்ட் கலெக்ட் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ x1 அதோட கலெக்ட் பண்ணோம்னா -y1 -y2 இதில் மினிமமாக இருக்கனால நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வரும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் என்னது நமக்கு 4. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா x2ஓட கோஎஃபிஷியன்ட் கலெக்ட் பண்ணுங்கள், -y1 + y2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. என்னோட y1, y2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இதுதான் என்னோட ப்ரைமல் ப்ராப்ளம், அதுக்குரிய டூயல் ப்ராப்ளம் இதுதான். இப்போ இந்த டூயல் ப்ராப்ளத்தை நான் என்ன பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச சிம்ப்ளெக்ஸ் பிகம் மெத்தட்ஸ் அப்ளை பண்ணி இதுக்கு ஒரு ஆப்டிமம் டேபிள் நான் கொண்டு வரணும். அப்போ இப்போ நமக்கு ரெண்டுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருக்கனால கண்டிப்பாக யூஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் பிகம் மெத்தட் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இதை முதல் நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதினேன் அப்படின்னா minimum either star equal to -3y1 -2y2, okay, -0s1 plus 0s2 minus இது மினிமம்ங்கிறனால நமக்கு +ma1 plus ma2. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், இப்போ இதில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரு சர்ப்ளஸை சப்ராக்ட் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆட் பண்ணணும். அப்போ -y1 -y2 -s1 plus a1 equal to 4. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சப்ளஸை சப்ராக்ட் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆட் பண்ணணும். -y1 plus y2 -s2 plus a2 equal to 2. y1 y2 s1 s2 a1 a2 greater than or equal to 0. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இதோட மேட்ரிக்ஸ் ஃபார்மு. ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுனீங்க அப்படின்னா
என்ன வரும் -1 -1 -1 0 1 0 -1 1 0 -1 0 1 into y1 y2 s1 s2 a1 a2 equal to 4 2. இப்போ நம்மளோட இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன். ஸோ ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் xb ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் பி. நம்ம xbங்கிறது இதில் நமக்கு எது ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த வேரியபிள்ஸ். இப்போ இதில் ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கிறது a1 a2. அப்போ a1 a2 இதுதான் என்னோட இனிஷியல் அல்லது ஸ்டார்டிங் பேசிக் என்னது சொல்யூஷன்ஸ் இதுதான். பிங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸு இன்ட்டு ஸ்மால் பிங்கிறது இந்த மேட்ரிக்ஸ் 4 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 4 2 தான் கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேபிள் போடணும். இது என்னோட இனிஷியல் டேபிள். இதில் என்னோட ஸ்டார்டிங் பேசிக் feasible சொல்யூஷன் a1 a2. அப்போ என்னோட பேசிக் வேரியபிளில் நான் a1 a2 எழுதிடணும். இந்த சிஜிங்கிறது காஸ்ட் இஸ் நத்திங் பட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸோட கோஎஃபிஷியன்ட். நான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு -3 -2 0 0 mm வச்சுருக்கேன், அதான் போட போகிறேன். -3 -2 0 0 mm. இப்போ இந்த காஸ்ட் a1ஓட காஸ்ட்டு நம்ம மேலே எழுதியிருக்கோம் m, அதை இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. a2ஓட காஸ்ட்டும் நான் m எழுதியிருக்கேன். xbங்கிறது நம்ம இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ 4ம் 2ம் அதை இங்கே போட்டுக்கலாம். மற்றபடி இந்த மேட்ரிக்ஸை கொண்டு வந்து அப்படியே இங்கே என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏன்னா அதோட கோஎஃபிஷியன்ஸாக நம்ம கலெக்ட் பண்ணி எழுதணும். நம்ம ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் வச்சுருக்கனால கலெக்ட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 0 1 0 -1 1 0 -1 0 1. சரியா? ஸோ இதுலேருந்து இதர்ஜே கண்டுபிடிக்கணும். இதர்ஜேக்கு நான் நிறைய தடவை ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். இதர்ஜே இஸ் நத்திங் பட் சிபி ஒய்ஜே. இப்போ இந்த காலம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஒய்ஜே வேல்யூ இருக்குது. அந்த ஒய்ஜேவோட கரஸ்பாண்டிங் சிபி வேல்யூஸோட நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறப்ப -1 × m -m -1 × m -m அப்போ -2m. அதே மாதிரி -1 × m +m -m +m நமக்கு 0வாக மாறிடும். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னு பார்த்தோம் அப்படின்னா -1 × m 0 × m அப்போ -m 0 × m -1 × m -m 1 × m m ஏன்னா இங்கே 0 ஆயிரும். 0 × m + 1 × m m. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா இதர்ஜே மைனஸ் சிஜே. இதர்ஜே இங்கே இருக்குது, மேலே சிஜே எழுதியிருக்கோம். அப்போ 2m -3 அப்போ +3 மாறிடும். -2m +3. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 0 -2 அப்போ எனக்கு +2 மாறிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா -m -0 -m m 0 0. ஓகே, இது மினிமைசேஷன் ப்ராப்ளமாக இருக்கிறனால இதில் நம்ம சூஸ் பண்ணுறது மோஸ்ட் பாசிட்டிவ் தான் சூஸ் பண்ணணும். அப்போ இங்கே இருக்க ஒரே பாசிட்டிவ் இதுதான். அப்போ நம்ம கான்செப்ட் படி நமக்கு என்ன என்ட்ரு ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா y1 என்ட்ரு ஆக போகுது. இப்போ எது லீவ் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அந்த ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரோவை பொறுத்த மட்டும் xb வேல்யூ நமக்கு 4, நம்ம சர்க்கிள் பண்ணுறதா நம்ம இதர்ஜே வேல்யூ. இது நெகட்டிவாக இருக்கனால எனக்கு என்ன ஆகாது, இந்த ரேஷியோ எக்ஸிட் ஆகாது. ஏன்னா இங்கே என்ன கண்டிஷன் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒய்ஐஆர் கண்டிப்பாக எனக்கு எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். 0வாகவும் இருக்கக்கூடாது, நெகட்டிவாகவும் இருக்கக்கூடாது. இருந்தால் இது எக்ஸிட் ஆகாது. இது நெகட்டிவாக இருக்கனால இது எனக்கு எக்ஸிட் ஆகாது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒன்று தான் எனக்கு அவைலபிள். அதனால் நான் அதை கண்டிப்பாக சூஸ் பண்ணியே ஆகணும். தட் இஸ் 2/1 என்ன வரும், எனக்கு 2 வரும். அப்போ எனக்கு நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னா a2 லீவ் ஆக போகுது. அப்போ என்னோட டேபிள் ஹிஸ்ட்ரி என்னென்னா y2 என்டர், a2 லீவ். ஸோ என்னோட பிவோட்டல் எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1. சரி, பிவோட்டல் எலமெண்ட் 1 இருக்கிறது நமக்கு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகிறப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் எப்படி போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிவோட்டல் எலமெண்ட்டை 1 மாற்றணும். அது ஆல்ரெடி 1 இருக்குது, அதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். பட் a2 இருக்கிற பிளேஸில் y2 என்ட்ரானாலும் நமக்கு y2 வந்துடும். a1 நமக்கு அப்படியே இருக்கும். சரியா? இப்போ a1 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் a1 அப்படியே இருக்கட்டும். a2 இருக்க பிளேஸில் நமக்கு y2 வந்துடும். சிஜே வேல்யூஸ் அதே தான், -3 -2 0 0 ஓகே m. இப்போ நமக்கு a2 நமக்கு லீவ் ஆயிருக்கனால இனிமேல் இந்த காலம் நமக்கு இந்த ப்ராப்ளமில் எக்ஸிட் ஆகாது. a2 எங்கேயுமே வராது. சரியா? இப்போ a1ஓட காஸ்ட்டு நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா m, y2ஓட காஸ்ட்டு நமக்கு -2. அதை கொண்டு போய் சிபியில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்.
இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க் நான் இந்த y2 எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுனா இந்த a2லேருந்து தான் பண்ணணும். பிவோட்டல் எலிமெண்ட் 1 மாற்றணும். இது ஆல்ரெடி பிவோட்டல் எலிமெண்ட் 1 இருக்கனால இந்த ரோவை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு என்ன வரும்னா 2 -1 1 0 -1 0. ஏன்னா அந்த கடைசி தான் நம்ம அடிச்சிட்டோம்ல, நமக்கு இனிமேல் தேவைப்படாதுன்னு, அதனால் நமக்கு எக்ஸிட் ஆகாது. சரி, நெக்ஸ்ட் a1 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா இங்கேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஓல்டு a1லேருந்து தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்னோட ஒர்க் என்னென்னா பிவோட்டல் எலிமெண்ட்டை 1 மாற்றிட்டு கரஸ்பாண்டிங் காலமில் இருக்க அதர் எலிமெண்ட்டு 0 மாற்றணும். இந்த -1 0 மாற்றணும். ஓகே, இப்போ நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். டு ஃபைண்ட் a1, என்னோட ஓல்டு a1 அப்படியே எழுதிக்கோங்க. ஓல்டு a1 என்ன இருக்குது? 4 -1 -1 -1 0 1 0. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட நியூ y2 எழுதிக்கணும். ஏன்னா அதுதான் பிவோட்டல் எலிமெண்ட் 1 இருக்கும். லீனியர் காம்பினேஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். அது என்னென்னா 2 -1 1 0 -1 0 1. ஆக்சுவலாக இது ரெண்டும் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா இது a2ஓட வேல்யூஸ். நம்ம செகண்ட் எடிஷனில் a2 கிடையாது. இப்போ நம்ம எதை 0 ஆக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த -1 தான் 0 ஆக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த -1 இருக்குது +1 இருக்குது. டேரெக்டாக ஆட் பண்ணாலே நமக்கு இது 0 ஆயிரும். அதனால் பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் நான் என்ன பண்ணுங்கள், இது டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ என்னோட நியூ a1 என்ன கிடைக்குன்னா 4 + 2 6 -1 -1 -2 -1 + 1 0 -1 -1 1. இதுதான் எனக்கு கிடைச்ச என்னது நியூ a1. இதை கொண்டு வந்து இங்கே காப்பி பண்ணிடுங்க. 6 -2 0 -1 -1 +1. சரியா? இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ZJ -CJ. இப்போ ZJ பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதில் நமக்கு 2 YJ இருக்குது. இதை நம்ம இதோட CBயோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ -2m -2 × +-1 +2. அப்போ -2m +2. இங்கே பார்த்தீங்கன்னா 0 × m 0 1 × -2 -2 -1 × m -m. அதே மாதிரி -1 × m -m -1 × -2 -m +2 1 × m. இதுதான் நமக்கு கிடைச்ச ZJ. இது வந்து நம்ம என்ன பண்ணணும், CJ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ZJ -CJக்கு -2m +2 -3. அப்போ -2m -1 வரும். அப்போ -2 -2 அப்படிங்கிறப்ப +2 ஆயிரும். அப்போ 0 ஆயிரும். அப்போ -m -0 அப்போ -m -m +2 -0ங்கிறப்ப -m +2 m -m அப்படிங்கிறப்ப எனக்கு 0. சரியா? இப்போ நீங்கள் mக்கு 100 போட்டு பார்த்தா கூட உங்களுக்கு ஆன்சர்ஸ் என்ன வரும்னு பார்த்தோம்னா இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் m = 100 போட்டு பாருங்கள். இதுக்கு என்ன வரும் நமக்கு -200 -1 -201 வரும். இது 0 -100. இது வந்து -100 +2 தட் இஸ் எனக்கு -98 0. அப்போ என்னோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன்ஸுக்குரிய எல்லாமே வந்துருச்சு. என்னென்னா என்னோட ஆல் ZJ -CJ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா <= 0 இருக்குது. மினிமம் ப்ராப்ளம் ஃபுல்லாமே இதுதான் ஆப்டிமாலிட்டி கண்டிஷன். அப்போ ஆப்டிமாலிட்டி கண்டிஷனை ப்ராப்ளம் ரீச் பண்ணிடுச்சு. நான் இதோட ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ணணும். ஸோ இப்போ தான் நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா இது நம்ம பிகம் மெத்தடில் அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். பிகம் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ரீச் ஆச்சுன்னா நம்மளோட பேசிக் வேரியபிளை செக் பண்ணணும். பேசிக் வேரியபிளில் நமக்கு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. நம்ம என்ன பண்ணிடலாம், இருக்கிற ஆன்சர்ஸை அப்படியே போட்டு ஃபைனல் ஆன்சர்ஸ் கொடுத்துடலாம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருந்து அதோட வேல்யூ இந்த XB வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது 0 இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, டீஜெனரேட் சொல்யூஷன் சொல்லிடலாம். ஆனால் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் அவைலபிளாக இருந்து அதோட வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த LPPக்கு என்னால் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஓகேவா? அப்போ அந்த LPP டஸ் நாட் பொசஸ் எனி ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியர் ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ரீச் ஆன பிறகு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் present in the basis with positive value என்னது 6. So the LPP does not possess any feasible solution. ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி கேசஸ்க்கு feasible solution கிடைக்காது. ஓகேவா? அப்போ நமக்கு இது என்ன பார்த்தோம்னா இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, இன்ஃபீசிபிள் சொல்யூஷன்.
இப்போ நம்மளை பொறுத்த மட்டும் 3 ரூலில் நம்ம பார்த்த தேர்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்த்த 3 ரூலில் நம்ம பார்த்த தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் த ப்ரைமல் ப்ராப்ளம் அல்லது டூயல் ப்ராப்ளம் இஸ் அன்பவுண்டட் தென் த டூயல் ப்ராப்ளம் டஸ் நாட் ஹாவ் எனி ஃபீசிபிள் சொல்யூஷன். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டூயல் ப்ராப்ளத்துக்கு ஃபீசிபிள் சொல்யூஷன் நாட் எக்ஸிட்னு வந்துருச்சு, வராது அப்படின்னு. அப்போ இதோட ப்ரைமல் ப்ராப்ளம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அன்பவுண்டடாக இருந்திருக்கும். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ப்ரைமலுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி எப்படி டூயலோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ டூயாலிட்டியை பொறுத்த மட்டும் 3 இம்பார்ட்டன்ட் ரூல் இருக்குது. நம்ம தேர்ட் ரூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்ளத்துக்கு அன்பவுண்டட் சொல்யூஷன் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.